இந்த மார்னிங் எனக்கு பிடிக்காத மார்னிங்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல இந்த மார்னிங் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ் டைம். ஸோ பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறதே கஷ்டமாக தெரியும். இதுலேயே நம்ம வந்துட்டு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால முடிய மாட்டுது. ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் தச்சு வேறு நான் ஸ்கூல் கிளப்பணும். அவன் இப்போ தான் எழுப்பி குளிக்க அனுப்பி விட்ருக்குறேன். அவன் குளிச்சுட்டு வந்து நான் இப்போ தான் குளித்தேன். என்னடா தலையில் துண்டு கட்டியிருக்கேன், துண்டுக்கு பதிலாக நைட்டியை கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டி துண்டை தேடுனா துண்டை காணும். அதனால சரி நைட்டி தான் முன்னாடி இருந்துச்சா அதனால எடுத்து கட்டிக்கிட்டேன். எனக்கு இது மாதிரி நைட்டி, அம்மாவோட பாவடை, எங்கள் நைனாவோட கைலி அந்த மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் அப்படி தலையில் கட்டினா அப்படி தண்ணி சீக்கிரமாக உறிஞ்சிரும், வெயிட்டும் இருக்காது. அதனால நான் அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை தான் நான் யூஸ் பண்ணுவேன். துண்டு அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். துண்டை தாண்டா தெரியல. நம்ம இப்போ பீரியட்ஸ் டைம் ஆனாலுமே தைப்பூசம் விரதம் இருக்கலாம். நம்ம இப்போ தைப்பூசம் விரதம் இருந்துக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாமா? என்ன சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு எதுக்கும் போகக்கூடாது, மற்றபடி நம்ம மனசில் நினச்சி சாமி கும்பிட்டுட்டு நம்ம விரதத்திலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், அங்கே அவங்க சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு அதே மாதிரி விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விரதம் போய்க்கொண்டே இருக்கிறது. தச்சுக்கு வந்துட்டு இப்போ தான் சாப்பாடு செய்யணும். செஞ்சு அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். எனக்கும் டைம் ஆயிடுச்சா, நானும் கிளம்பணும். தச்சு அவனோட வேலையை அவனே பார்த்துக்கிறான். இருந்தாலும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச தரமா எதையாவது மாற்றி பார்த்துட்றான். அது எனக்கு இன்னொரு வேலையாக ஆகிடுது. மற்றபடி வந்துட்டு திருப்பு இல்லை தங்கம், இப்படி தங்கம் அப்படி. மற்றபடி அவனோட வேலையை அவனே பார்த்துக்கிறது, ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். கடைன்னு அவன் கிளம்பிக்குவான். முகத்துக்கு மட்டும் பவுட்ரு அடித்து அதுக்கப்புறம் நாங்கள் நைனா வந்தோன்னு நான் செஞ்சு விட்ருவேன். ஸோ வந்துட்டு இப்போ போய்ட்டு நான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செய்கிறேன். ரொம்ப டயர்டாக வேறு இருக்கனால ரொம்ப முடியவே இல்லை. இதோட நான் ஆஃபீஸ் போய் வந்து நான் ஏன் எப்படி புலம்புறேன்னு தெரில. ஒரு நல்ல விலாக் எடுக்கலாம்னு பார்த்தா இந்த விலாக் வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு அவனுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம தச்சுவை வந்துட்டு கிளப்பி விட்டாச்சு. நைனை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வந்து பெருசாக நான் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட்டு ரசம் வச்சு கொஞ்சம் முட்டை பொரியல் மட்டும் அவனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டேன். எனக்கு வந்து ரசம் வச்சு கொஞ்சம் வத்தல் மட்டும் வறுத்துக்கிட்டேன். அதுதான் என்னோட லஞ்சு. அதுக்கப்புறம் என்னடா பீரியட்ஸ் டைம் சொன்னீங்க, இதில் வந்துட்டு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுருக்குறீங்க லைட் கலரில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எந்த பயமே கிடையாது. ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லை வந்து ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அந்த மார்க்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த பயமே கிடையாது. எனக்கு வந்துட்டு மார்னிங் இப்போ நான் வெளில போயிட்டேன்னா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே கூட ஆகலாம். அவ்வளோ நேரம் ஆகும். அது ஃபுல்லாக வந்துட்டு நான் எனக்கு எந்த கம்ஃபர்ட்டும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக ஹாப்பி மைண்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பீரியட்ஸ் டைத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த எவர்டீன் பீரியட்ஸ் கேர் சானிடரி பேட் தான். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது பார்த்தாலே தெரியும். நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்குறேன். எப்பயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுப்பேன். ஜஸ்ட் நம்ம சொன்னோன்னே இதுதான் அப்படின்லாம் கிடையாது. இது நான் வந்து ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூவே கொடுக்குறேன். இது அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, நமக்கு எந்த இச்சிங்ஸ் எதுவுமே ஆகாது. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. எவர்டீன் பீரியட் கேர் சானிடரி பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக இது காட்டன் தான். இது வந்து ஹெவி ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எவர்டீன் பீரியட்ஸ் கேர் சானிடரி பேடை வந்துட்டு நம்ம பேக்கில் வச்சு கேரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இந்த பேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா XXL ஃபாஸ்ட் அப்சர்விங், ஹெவி ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பீரியட்ஸ் கேர் பார்த்தீங்கன்னாக்கா நோ லீக்கேஜ். இது ஃபுல்லாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கும் லீக்கேஜ் எல்லாத்தையுமே. நம்ம பகல் ஃபுல்லாக கூட எப்படியோ பார்த்து கண்ட்ரோலாக நம்ம இருந்துக்கலாம். பட் நைட் டயத்தில் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. சரியான தூக்கம் இருக்காது. அதுக்கெல்லாம் இந்த பயமே இல்லை. நம்ம வந்துட்டு ஹெவி லீக்கேஜ் ஆகுமோ இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு எந்த பயமே கிடையாது இந்த எவர்டீன் பீரியட்ஸ் கேர் சானிடரி பேடில். ஏன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப செக்யூராக இருக்கும். டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பேங்க் முடிச்சு வரவே மணி 7:20 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு, என்ன ஒரு இருட்டாக இருக்குது, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே கடைக்கு போனோம். நம்ம வீட்டு சாவியை வந்துட்டு அம்மா எடுத்துகிட்டு போனதுனால நம்ம வெளியில் நின்றுட்டு இருக்க தருணத்தில் இருக்கும். நைனா வந்தோடனே கொஞ்சம் சாவி வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு
இல்லை திருப்பி கடைக்கு போக வேண்டும். ஸோ இதான் என்னோட ஒன் டே ஃபுல்லாக உள்ள மினி விலாகுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் விலாகுன்னு சொல்ல முடியாது. மார்னிங்லேருந்து இப்படி தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போவேன், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி கடைக்கு போவேன். அப்புறம் நைட்டு வந்து தம்பிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.